தொடர் மழை காரணமாக குற்றாலம், மணிமுத்தாறு, மேகமலை உள்ளிட்ட அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழையால் குற்றாலத்தில் அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதையடுத்து மெயினருவி, ஐந்தருவி, பழைய குற்றால அருவி உள்ளிட்ட அருவிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் வெள்ளப்பெருக்கு சற்று குறைந்ததால் புலியருவி மற்றும் ஐந்தருவிகளில் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மெயினருவி, பழைய குற்றால அருவிகளில் குளிக்க விதிக்கப்பட்டிருந்த தடை நீடிக்கிறது. இதனால் குற்றாலம் வருகை தந்திருக்கும் ஐயப்ப பக்தர்கள் ஏமாற்றமடைந்தனர். சபரிமலைக்கு போயிட்டு குற்றாலத்தில் குளிக்கலாம் ரொம்ப ஆசையாக வந்தோம். குற்றாலம் அருவியில் தண்ணி அதிகமாக வர்றதால யாரையும் குளிக்க விடல. கொஞ்சம் ஏமாற்றமாக தான் இருக்குது. வேற என்ன பண்றது? நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழையால் மணிமுத்தாறு அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் தொடர்ந்து 4வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே மேகமலை அருவியில் அபாய அளவை தாண்டி தண்ணீர் பாய்வதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை தடை விதித்துள்ளது. மேலும் விடுமுறை நாளான இன்று அதிகளவில் சுற்றுலா பயணிகள் வருவார்கள் என்பதால் அசம்பாவிதங்களை தவிர்க்க முன்னெச்சரிக்கையாக மேகமலை அருவியில் வனத்துறையினர் பலத்த பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.